நீங்க கன்சீவாவே இல்ல, கருவே தெரியல அப்படின்ட்டாங்க. ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம் யோகா மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் வீடியோ தான் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. இன்னைக்கு இது ஜுவல்லரி ப்ரமோஷன் எடுக்க போறோம், எங்களோட ஜுவல்லரி. அதுக்காக இவ்வளோ அழகா வந்திருக்கோம். நேரமா இந்த கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நான் ஸ்கேன் எடுக்க போன வீடியோ நாங்கள் எடுத்தோம். ஆனால் அதை நாங்கள் 1 by 1 போஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது வந்து இப்படி ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து கடைசி வரை என்ன சொன்னாங்க அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்டாக தான் போட போறேன். வேணுன்றவங்க பாருங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? நம்ம சேனல் புதுசா யார் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. நிறைய பேர் நேற்று லைவ்லயும் சரி, பர்சனலாவும் சரி, நீங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. ஹெல்த் எப்படி இருக்கு அண்ட் வந்து நீங்க வந்து உள்ள இருக்க வேதனையை விட்டு வெளியே நல்லா சிரிக்கிறீங்க, அது உங்க முகத்திலேயே தெரியுது. ராமன் எனக்கு ரொம்ப தெரியுது அப்படின்னு சொல்லி யோகாக்கா நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவீங்க, நீங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு ராமன் வந்து சிரிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. ராம்டே வந்து நீங்க சூப்பர் பிரதர், அவளுக்காக நீங்க வந்து ஒரு கஷ்டமுமே வெளியே காமிச்சுக்கிறாங்க ஒரு பொண்ணு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க. எவ்வளவு பேர், நிறைய பேர் வந்து நான் வந்து அழுக கூடாது, ஏன்னா நம்ம வந்து நிறைய அழுது சும்மா வீடியோஸ் எடுத்து போடுறோம், அதை பத்தி நான் உண்மையா அழுகிறதே பொய்ன்னு சொல்றாங்க. நான் உண்மையில அழுகுனாலே பொய்ன்னு தான் சொல்றீங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஒரு 100ல ஒரு 10% வச்சுக்கோமே. சும்மா இது அழுது கண்ணன் எடுக்காதீங்கப்பா அப்படிலாம் சொல்லிட்டு அழுகவே கூடாது எதுக்காகவுமே. மனசுக்குள்ள நானாவே வந்து ஒரு 2 days அழுதுருப்பேன், 2-3 days அழுதுன்னு நினைக்கிறேன். சம்திங் அதாவது நினப்பு வரும்போது அழுவேன், ரொம்ப வயிறு வலிக்கும் போது அழுவேன், இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. மற்றபடி வந்து இன்னைக்கு காலையில் அழுதுனானே, காலையில் கொஞ்சம் அழுதேன். வயிறு வலிக்கிறத விட இப்படி போயிடுச்சு. இன்னும் என்னைக்கு சொன்னேன் ராமா, இந்நேரம்னா நம்மளுக்கு வந்து 3 மாசம் ஆயிடுக்குண்டா ராமா, 5வது மாசம் இப்படி அழகா நாங்கள் நிறைய திங்க் பண்ணோம் குட்டீஸ். வளையெல்லாம் ராமனுக்கு அனுப்பிச்சுட்டேன். இந்த மாதிரி வளையெல்லாம் எனக்கு 5வது மாசம் வளையலுக்கு போடணும். அது யாருக்கு அனுப்பிவிட்டேன்? இவனுக்கு அனுப்பிவிட்டேன். வஞ்சுக்கு அனுப்பிவிட்டேன்னு தெரியல, அக்காவுக்கு அனுப்பிவிட்டேன். அக்காவுக்குலாம் அனுப்பிவிட்டேன். அக்கா வேற மாதிரி செஞ்சிருவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ட்ரீம்ஸ் அதை நினைச்சு திடீர்னு போட்டுடலாம். பொங்கலுக்குலாம் 5 மாசம் வளகாப்பு போடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல நான் ஒரு வீடியோஸ் நான் போடுறேன், நீங்க பாத்துட்டு வாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றதை. அதுக்கு அடுத்து நான் அப்படி தொடர்ந்து பார்க்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம் யோகா மகிழன். நிறைய வீடியோஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க? என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கேனர் வந்து இது 2வது மாசத்துலயே நாங்க எடுக்கணும். பட் இந்த வீடியோ வந்து 2 மாசம் முடிஞ்சு 2 மாசத்துலயே எடுக்கணும். அதாவது 40 நாள்ல எடுக்கணும். இப்ப 50 நாள் கிட்ட ஆயிடுச்சு. அதனால கண்டிப்பா இப்ப எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அது இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து 3வது மாசம் கழிச்சு தான் வரும்னு நினைக்கிறேன். 3வது மாசம் கழிச்சு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஸ்கேன் வீடியோவுமே போட்டுட்டு ரிவீல் பண்ண வீடியோல இருந்து ஃபேமிலி ரிவீல்ல இருந்து எல்லாத்தையுமே போட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு வரும். ஆமா, அதனால வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணல, இது எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து மாதிரி இது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்க கூட பார்த்துருப்பீங்க அந்த போன வீடியோல கூட நான் எவ்வளவு ஷாக்கானேன்னு. நான் கூட பிராங்க்னு நினைச்சேன் உண்மையிலே வந்து. ஆனா என்னன்னு தெரியல, பெரிய இப்பயே ஆண் பேபியா பெண் பேபியான்னு டிசைட் பண்ணிருப்பீங்க என்னோட அம்முக்குட்டீஸ். எதா இருந்தாலும் எனக்கு ஓகே. எனக்கு வந்து இந்த மகிழன் பக்கத்துல ஒரு அகிலன் இல்லைனா மித்ரன் இல்லைனா யாராவது ஒரு பையன் வரணும்னு ஆசை. ஆனால் ராமனுக்கு பொண்ணு தான். எனக்கு வந்து 2 சிங்க குட்டிங்களாம் இருக்கணும்னு ஆசை. என் மயனுக்கே பாப்பா தான் வேணுமா. ஃபர்ஸ்ட் தம்பி இந்த தம்பியா பாப்பாவாடா? பாப்பாவா? எனக்கு தம்பி தாப்பா வேணும். எனக்கு தம்பி தான் வேணும். ஓகே, எதா இருந்தாலும் ஓகே. கடவுள் கொடுக்கறது எதா இருந்தாலும் ஓகே தான். எனக்கு பையன் தான் ஆனால் ஆசை. அங்கே ஹாப்பியாக இருக்கமோ இல்லையோ, மகன் தான் ஹாப்பியாக இருக்கான். இவனோட வீடியோவும் பார்த்துருப்பீங்க. மகிக்கு இப்போ சரியாயிருச்சு. எப்படி அதை கேட்பீங்க. ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா ஆறி வந்துருச்சு. அது அவன் வச்ச வேணாம் என்னப்பா, அது அவனா பார்த்துக்கிட்ட வேணாம். ஓகே, இப்போ போயிட்டு என்னன்றதை பார்க்கலாம். என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன சொன்னாங்க, எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்கேனு. பயமாகவும் ஒரு சைடு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு அளவுக்கு எனக்கு பயம் இல்லை. ஆமாம், மகிக்குதான் வந்து ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல ஃபஸ்ட் ஸ்கேனில். அப்படி அழுவா 2 பேரும்.
ஆமாப்பா, வயிற்றுக்குள்ள தான் பாப்பா இருக்கு. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் பேபிக்கு இருந்த அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஃபால் அந்த ஒரு பதட்டம் அப்படி இல்லை. ஆனால் இவனுக்கெல்லாம் நான் அழுத ஹார்ட் பீட் வரலன்னு சொல்லி, ஆனால் அடுத்ததுலேருந்து ஹார்ட் பீட் வந்துருச்சு. இப்போ இவனுக்கு வந்து இப்போ ஹார்ட் பீட் இருக்கா இல்லை இவனுக்கு இப்போ கொஞ்ச நாள் சின்ன ஹார்ட் பீட் வருமா என்னன்னு எனக்கு தெரியல. இல்லை எனக்கு ஹார்ட் பீட் இல்லாமல் போயிருமோன்னு வேற பயமாக இருக்கு. பார்ப்போம், போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்போம். என்னாச்சுராமா? வெயிட்டிங் எடுத்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மகி என்ன பண்ற? சோகமா நடிக்காத. ஓகே மகுடீஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல உங்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. என்ன நாங்க சும்மா வந்து நார்மலா வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் ஸ்கேனு எனக்கு கன்ஃபார்ம் ஆகி 1 வாரம் சென்று போன ஸ்கேனு. போன உடனே பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எங்க பாத்தீங்கன்னு நிறைய பேர் கேட்டீங்க. எங்க பார்த்தோம்னா நம்ம எப்பயுமே மகி பிறந்த இடம் தான், அது எங்களுக்கு ஒரு ஆசையான ஹாஸ்பிட்டல் தான். அங்கதான் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் வந்து அங்க போன உடனே பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படியுமே டோக்கன் வந்து 72வது டோக்கன் சம்திங் ஃபர்ஸ்ட் நாள் நாங்க சிண்டு தான் ஃபர்ஸ்ட் டோக்கன் போறதுன்னு தெரியல. ஆனா விடியகாலே டோக்கன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க என்ன ஒண்ணா டோக்கன் படி தான் விடுவாங்க. நீங்க எத்தனை மணி ஆனாலும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க. ஒரு 2 மணி 11 மணிக்கு மேல ஒரு 12 மணி ஒரு அந்த மாதிரி சம்திங் போவோம். 3-4 மணிக்கு விட்டுருவாங்க முடிச்சிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கேன் நான் அப்ப வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு இந்த இப்படி நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண. ஃபர்ஸ்டே வந்து ஹாஸ்பிட்டல் டாக்டரை பார்த்த உடனே இப்பதான் வந்து இயர்லி ஸ்கேனான்னு கேட்டாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்கேன். எத்தனை நாள் ஆச்சு எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மாசத்துக்கு முன்னாடில இருந்து பீரியட்ஸ் வரல. அதாச்சும் செப்டம்பர் நினைக்கிறேன், செப்டம்பர் அக்டோபர். ஆமா, செப்டம்பர் 2ஆம் தேதியில இருந்து எனக்கு வந்து பீரியட்ஸ், லாஸ்ட் பீரியட்ஸ் டேட். அதுல இருந்தே எனக்கு வந்து அப்ப 2 மந்த் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம். இப்பெல்லாம் ஹார்ட் பீட் அப்ப வந்திருக்கேன், வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எல்லாம் கொடுக்கவே இல்லை. இது மெச்சுமெண்ட் வச்சு மட்டும் தான் பார்த்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க கன்சீவாவே இல்ல, கருவே தெரியல அப்படின்ட்டாங்க. எனக்குன்னா அழுக வந்துருச்சு. என்னடா ராமா அப்படின்னு சொல்லி வெளியே உட்காந்துருக்கான். எங்க அம்மாவும் வரல, இவன் மட்டும் தான் வந்திருந்தேன். எனக்கு அப்படியே நம்ம கார்டை பார்த்து கன்ஃபார்ம் ஆகி தான் நான் போய் கேட்குறேன். ஆனா நீங்க கன்சீவாவே ஆகல, கருவே தெரியல, நீங்க நல்லா பாத்தீங்களா கார்டை அப்படின்லாம் கேக்குறாங்க. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி போச்சு. பார்த்தேன் ஒரு தப்பா ஒரு irregular பீரியட்ஸ் இருக்கனால தப்பா கோடு காமிச்சிருச்சோம், நான் தான் விட்டுட்டனும், தேவையில்லாம ஹாஸ்பிட்டல் வந்துட்டணும் அப்படின்னு நான் ரொம்ப அப்படியே பைத்தியம் முடிச்சிச்சு எனக்கு. சரி, இருந்தாலும் ஒரு தடவை ஆனால் சுத்தமா கருவே தெரிலப்பா, அதனால நீங்க வந்து ஒரு தடவை பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம். என்னடா டிங் டிங் கேட்கறதுனால சவுண்டு பார்க்குறியா? ஓகே, ஒரு தடவை நான் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம். அதுல கன்ஃபார்மா இருந்துச்சு அப்படின்னா அதுல தெரிஞ்சிரும்டா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போதே கருவே தெரியல, ஒரு இதே தெரில, அறிகுறியே தெரில, ஒரு கர்ப்பப்பையில வந்து இன்னும் கருவே ஃபார்மே ஆகல, நல்லா பாத்தீங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு படபடன்னு இருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, ஸ்கேன்ல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாத, அதெல்லாம் கன்ஃபார்மா தான் இருக்கும், நீங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி பிளட் டெஸ்ட் எடுக்க போன இவன் வந்துட்டான். வர சொல்லிட்டேன். எனக்கு என்ன பயமாவே இருந்துச்சு. இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி ராம எனக்கு இப்படிதான் உட்காந்து 2 வீடியோ கூட இருக்கும், இப்படி எடுத்து வச்சிருப்பேன். இப்படி உட்காந்து நான் இவன் கையை இப்படியே பிடிச்சிருந்தேன். ஆமா, என்னடா சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நான் புலம்பிக்கிட்டே இருந்தேன். அந்த 1 மணி நேரம் உட்கார சொல்லிட்டாங்க. வேற ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எனக்கு கட்டுப்பாய் போச்சு, என்ன இப்படி நேரம் உட்கார விடுறாங்களேன்னு. அப்புறம் வந்து ஏன்னா அந்த டெஸ்ட் வரைக்கும் 1 நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. இவனுக்கு எந்த இடத்துலயுமே வெயிட் பண்ணக்கூடாது. இவனுக்கு போன உடனே சரட்டு வர்றதுக்கு என்ன இதுதா, நம்ம கடைக்க போயிருக்கோம். இல்ல எனக்கு அந்த இடத்துல உட்காந்துருக்கு. ஏன்னா ஃபுல்லா லேடிஸ் இருக்கு, ஜென்ஸ் இருந்தாங்க, பட் வந்து ஃபுல்லா லேடிஸ் இருக்காங்க. ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. நானும் என்ன ஊக்குறான் என்ன. ஆனா எங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேனர் இருக்காங்க, காலையில இருந்து உட்காந்துருக்காங்க. 2 மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்களா? என்னால முடியல. இவர் ஆனா எனக்கு 2 பேருக்கு டைம் போறதை விட எங்களுக்கு பயம் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. இல்லன்னு சொல்லிடுவாங்க. அப்பதான் சுபா கடை வேற பேசிட்டே இருக்கும். அதெல்லாம் இருக்கும், நீ ஏன்டா பயப்படுறன்னு அது வேற. அப்புறம் தான் வந்து இந்த ஸ்கேன் வந்து கொடுத்தாங்க. இது உடனே போட்டோ எடுத்து யாருக்கு அனுப்புனா, அக்காக்கு அனுப்புனேன். அக்கா சொன்னா அக்கா வந்து ஃபர்ஸ்ட் சொன்னா
அக்கா இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இன்னும் கருவே தெரிலன்ட்டாங்கக்கா, பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, நீ பயப்படாத, எதா இருந்தாலும் ஓகே பார்த்துக்கோ, நீ வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு ஏதாச்சும் HCG இந்த டெஸ்ட் எடுத்து, எனக்கு தெரில, அது எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரில அக்கா, அதுவான்னு கேட்டுச்சு. இது தெரியலையக்கா, அதான் எடுப்பாங்க. இதுல வந்து எப்படின்னா 3 weeks 4 weeks 6 weeks அப்படின்னு கரெக்டா வந்துச்சு. அத கண்டுபிடிச்சா அக்கா வந்து தெரியும்ல அவளுக்கு, அதனால அவ போட்டோ மட்டும் எடுத்து அனுப்ப, நான் பார்த்துட்டு சொல்றேன்னு சொன்னா. எனக்கு அதுல ஒண்ணுமே புரியல, எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல. சரி ஓகேன்னு சொல்லி போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டேன். ஏய் சூப்பர்டா 5 வாரம்டா அப்படின்னு சொல்லி இதை பார்த்துட்டு சொன்னான். இதுல பாத்தீங்க அப்படின்னா 848.1 MIU அப்படி இப்படி போட்டு இருக்கும்ல, அது போட்டு MLன்னு போட்டு அதை பார்த்துட்டு அக்கா சொன்னது, உனக்கு இப்பதாண்டா 5 weeks நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்கு மேல போச்சு, இப்ப வந்து 1-7 அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நான் பிரெக்னன்சியா, அதாச்சும் பிரெக்னன்ட் இல்லைன்னு அர்த்தமா. எனக்கு வந்து 848 இருக்கும், அப்பதான் வந்து ஸ்டார்டிங், அப்பதான் இயர்லி பிரெக்னன்சி எனக்கு இருந்துச்சு. அப்புறம் தான் டாக்டர்கிட்ட போய் திருப்பி போய் ஒருத்தவங்க கேட்டா, இப்பதாப்பா வந்து நல்லா, இப்பதான் கரு வந்து உருவாக போகுது, இப்பதான் இயர்லி பிரெக்னன்சி, அதனால நீங்க பயப்பட தேவையில்லை, அதனால நல்லாவே நடக்கும், அடுத்து ஒரு 10 days சென்று திருப்பி வாங்க, அதுக்குள்ளே கரு ஃபார்ம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 10 days இந்த ரெண்டையுமே நான் இப்பயே சொல்றேன், ஏன்னா ரெண்டுக்குமே வந்து ஸ்கேன் எதுவுமே எடுக்கல, சும்மா தான் வச்சு பார்த்துட்டு விட்டுட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேன் இல்ல, 3ஆவதா இருக்கிறதுக்கு தான் ஸ்கேன் இருக்கு. அதை வந்து நாங்க அடுத்த வீடியோல சொல்றோம், அதுல என்ன சொன்னாங்க அப்படின்றத ட்விஸ்டே இருக்கு. இது சொல்லி முடிச்சோமே நாங்க வந்துட்டோம் வீட்டுக்கு. அதுக்குள்ள என்ன பண்ணணுமோ மாத்திரை டேப்லெட்லாம் ஒரு 10-15 நாள் போட்டாங்க. அதுக்கடுத்து 10 நாள் சென்று திருப்பி ஹாஸ்பிட்டல் வேண்டிக்கிட்டே போறேன். கோயில் சாமி கும்பிடாத சாமி இல்ல, எல்லா சாமிகிட்டையும் வேண்டிக்கிட்டு, ராமே அதெல்லாம் ஒண்ணு நல்லா வந்திருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டான். கூட்டிட்டு போனா கரு மட்டும்தான் தெரியுது, உள்ள வந்து கருணை வெளியே இருக்கிறது, வெள்ளை கரு தெரியுது, மஞ்சள் கரு தெரியல. இன்னும் இயர்லி பிரெக்னன்சி தான், இன்னும் வெயிட் பண்ணுங்க 15 நாள். சரி ஓகே, இப்பதானே நமக்கு டேட் தெரியும், நாள் தெரியாம நம்ம அலைஞ்சுக்கிருக்கோம், நம்ம நெக்ஸ்ட் பாப்போம் அப்படின்ட்டு அங்கிட்டு ஒரு வாரம் இருந்தோம். அதுக்கடுத்து இன்னொரு ஸ்கேன் எடுத்தோம். அதுலதான் வேற லெவல் ட்விஸ்ட் இருக்கு. நீங்க நிறைய பேர் கேட்பீங்க ட்வின்ஸான்னு கேட்பீங்க, அதுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு ஆன்சர் வரும் கண்டிப்பா. அதுலதான் எங்களுக்கு தெளிவா இத்தனை பேபி தான் இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெளிவா அடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது வரைய ஸ்கேன்ல வந்து ஒழுங்காவே கரு தெரியல, ஓகேவா. ஆனா ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு எங்களுக்கே ஷாக்கிங் தான் அந்த விஷயத்துல. கரு இருந்துச்சு, பட் ஆனா வெள்ளை கரு இருந்துச்சு, மஞ்சள் கரு இல்ல. அப்ப இல்ல, அதுக்கடுத்து இன்னொரு ஸ்கேன், அதுலதான் ட்விஸ்ட் இருக்கு உங்களுக்கு. நீங்க நிறைய பேர் கேட்டீங்க ட்வின்ஸ் பேபியாக்கா சொல்லுங்கக்கான்னு சொல்லிட்டே இருந்தீங்களா, அதுக்கான ஏன்னா லெக்சரலுக்கும் ட்வின்ஸ் தான் இந்த மாதிரி அபார்ட் ஆயிருச்சு, உங்களுக்கும் ட்வின்ஸ் பேபியான்னு கேட்டீங்க. கண்டிப்பா வந்து அடுத்த ஸ்கேன்ல தான் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் இருக்கு. அதை நீங்க நினைச்சுக்கிட்டு, நான் எதிர்பார்க்கறது நடந்தது வேற, அந்த மாதிரிதான் எங்களுக்கு வந்து அடுத்த ஸ்கேன்ல இருந்துச்சு. அடுத்த ஸ்கேன் வீடியோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கடுத்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி சொல்றது, எனக்கு எப்படி சொல்றது, ஸ்கேன்ல வந்து என்னென்ன சொன்னாங்க, இப்படி என்ன எந்தனால இப்படி ஆச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. கண்டிப்பா வந்து கடைசி ஸ்கேன்ல தான் எனக்கு இந்த மாதிரி சொன்னாங்க. ஆமா, அதுக்கடையில எதுவுமே சொல்லல, நீங்க எந்த மாத்திரை சாப்பிடுங்க, இதை ஹெல்த்தியா ஃபுட்டு சாப்பிடுங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்க ப்ராசஸ் எடுத்தோம். மாத்திரை போடுறது, காலையில மாத்திரை போடுறது, 3 நேரம் சமைச்சு 3 நேரம் சாப்பிடுறது, இந்த மாதிரி இருந்துச்சு. எங்கேயும் போகாம சரி ஓகே இதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெல்லாம் எடுத்து எல்லாமே போய்க்கு இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்தே நாங்க வந்து 10 month வரை மேக்ஸிமம் வந்து இவளுக்கு வாந்தி நிறைய வந்துச்சு. சும்மா இருக்கும்போது சாப்பிட்டா வாந்தி இப்படியே இருந்துச்சு. நான் அப்ப கூட நினைச்சேன், ஆஹா வாந்தி எடுக்கிறாளே பொம்பளை பிள்ளையா தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா என்னன்னு தெரியல, இந்த வருஷம் வந்து எங்களுக்கு அமையல. இந்த வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு நான் போக முடியாது. அதுவும் அது என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு, எந்த டயத்துல அது ஸ்டாப் ஆச்சுன்றதுமே வந்து எனக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நானு. அதை நான் சொல்றேன் கண்டிப்பா லாஸ்ட்ல சொல்றேன். அடுத்து என்ன ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வந்து எங்க அம்மா அப்பாட்ட சொல்லும் போது என்ன ஃபீல் பண்ணாங்க, இவங்க அம்மா அப்பாட்ட சொல்லும் போது என்ன ஃபீல் பண்ணாங்க, உங்க அக்காட்ட சொல்லும் எப்படி இருந்துச்சு, லெக்சர்கிட்ட சொல்லும் அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவுக்கு வந்து நான் வந்து எங்க சொன்னோடனே எங்க அம்மா வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டல்லே திக்கு திணறி போயிடுச்சு. எங்க அம்மா திருப்பி டாக்டர்கிட்ட போய் கேட்டே இருக்கு, அது நல்லா வந்துருமா இல்லை எப்படி, இன்னும் வெயிட், எங்க அம்மா இப்படிலாம் கேட்குது எங்க அம்மா, இன்னும் வெயிட் பண்ண வேணாம். இல்ல மேம் இல்லக்கா, இனிமே வெயிட் பண்ணி பிரயோஜனமே இல்லை, டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல டைம் ஆகாது, அதனால இப்பயே நம்ம இது பண்ணிடுறதா நல்லது. எங்க அம்மாவுக்கு வந்து வந்துரும் இப்ப இந்த ஸ்கேனை பாரு, அந்த ஸ்கேனை பாரு, அப்படி பாரு இப்படி பாருன்னு என்னை அன்னைக்கு லாஸ்ட் டே மட்டும் கிட்டத்தட்ட 6 ஸ்கேன் எடுத்தேன். என்னடாமா 6 தடவை திருப்பி என்னைட்டையும் விடாம எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டா எடுத்தாங்க. எனக்கு அபார்ட் ஆனோடனே அங்க இருக்க நர்சிங் ஃபுல்லா ஷாக்கு, செம்ம ஷாக். அது இத்தனை வாரம் கழிச்சு இப்படி ஆனது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரியும். மகிழன் பிறந்ததுல இருந்து இப்ப வரை எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும். நான் போனாலே யோகா யோகா யோகான்னு எல்லாருமே வந்துருவாங்க.
நான் மிஸ்டு அபார்ஷன் அந்த ரிப்போர்ட்ல போட்ட உடனே எல்லாருமே என்னோட ஃபேஸ் பார்த்து ரொம்ப சேட் ஆயிட்டாங்க, ரொம்ப பக்குன்னு ஆயிப்போச்சு எல்லாத்துக்குமே. எங்க வீட்டுல சொல்லும் போது மஞ்சு கால் பண்ணி என்னடா ஆச்சு அப்படின்னு அன்னைக்கு சாயங்காலம் வீடியோ கால் இவர் ராம பண்ணிட்டா வீடியோ, ஏன்னா வேற எங்கேயுமே போகாத எல்லாருமே அங்க இருக்கனால மஞ்சு எடுத்தோடனே பொம்பளை பிள்ளை அப்படின்னு நார்மலா இப்போ பேசுற மாதிரி பொம்பளை பிள்ளைன்னா நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் இல்லடி விடுங்கடி இதை பத்தி பெருசாக்காதே இதை விட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன். என்னடான்னு கேட்டுச்சு. இல்ல சரியில்லையால அது கருவே அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க, அது நல்லா இல்லையா அது எடுக்க சொல்லிட்டாங்க, மாத்திரை கொடுத்துட்டாங்க. ஷாக். உடனே எங்க அம்மா ஓன்னு அழுக, அது அங்கேயும் ஷாக் ஆயிட்டாங்க ஒரு அப்படின்னு விட்டுட்டாங்க. அதை ரொம்பவும் ஃபீல் பண்ணல. நான் சொன்னேன் அம்மா வயசுலாம் ஆகலாமா, என்னம்மா நீங்க இப்படி இருக்கீங்க, எந்த காலத்துல இருக்கீங்க, என்னன்னா இல்லைன்னா விட வேண்டியதா, இருந்துச்சுன்னா ஓகேன்னு போக வேண்டியதானம்மா கேட்டீங்க. நான் அவனா வேற எதுவும் சொல்லலை அவங்ககிட்ட, விட்டுட்டேன். அது மாத்திரை எப்போ போட்டீங்க அப்படின்னு கேட்ப, மாத்திரை போட சொல்லிக்கோமா 2 நாள் வந்து மாத்திரை நார்மல் மாத்திரை கருவு அந்த இது அது என்னது இது வயிற்று அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்களே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஒரு 2 மாத்திரை போட சொன்னாங்கல்ல, ஃபோலிக் ஆசிட், அந்த மாத்திரை 2 போட சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மெயின் மாத்திரை போட்டாங்க. அப்படி சொல்லியிருக்காங்கன்னே அப்புறம் அந்த மெயின் மாத்திரை போடும்போது எங்கள் அம்மா கால் பண்ணி எல்லாத்தையும் சொன்னிச்சு இந்த மாதிரி அப்படி அப்படின்னு. அதுக்கடுத்து நான் சங்கரிட்ட சொன்னேன். சங்கர் எதுக்குல என்னடா ஆச்சு அப்படின்னு பதறிச்சுங்க எல்லாருமே. கடையில இருந்தாலும் அக்கா எல்லாருமே அத்தை மாசங்க எல்லாருமே வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு அப்புறம் இந்த மாதிரி சொன்ன சரி வீடு இப்ப தெரிஞ்சதே போதும், இன்னும் கொஞ்சம் 6-7 மாசம் இந்த மாதிரி நின்றுச்சு அந்த மாதிரி இல்ல ஏதாச்சும் என்ன பண்ணுவேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும், வேணாம் விட்டு இப்படியே போனதா இதை விட பெஸ்டா ஒண்ணு கிடைக்கும் விடு அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கடுத்து லெக்சர்கிட்ட சொன்னேன். லெக்சருமே எடுத்த உடனே அக்கா நீ வேற மாத்திரை எல்லாம் போட்டாதுக்கா, நீ வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணு, செகண்ட் ஒப்பீனியன் எங்கயாவது கேளுக்கான்னு. நம்ம ஏற்கனவே 3 ஹாஸ்பிட்டல் செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஐயோ போச்சுக்கா இப்படிதாக்கா எனக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவளும் ஃபீல் பண்ணா. சரிக்கா ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னா. இல்லை எல்லாத்துட்டையுமே எல்லாருமே இதுதான் சொன்னாங்க. அவளுமே டக்குன்னு வேற ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருங்கக்கா, நீங்க மாத்திரை எல்லாம் போட்டுறாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் 3 ஹாஸ்பிட்டல் கிட்ட பார்த்துட்டேன். சரி ஓகே டன், நம்மளுக்கு நடக்கிறதா நடக்கும், நம்ம வந்து இதையே நினைச்சுக்கிட்டு என்னால அதுலயே என்னால சர்க்கிளும் பண்ண முடியல. அதே நினைச்சிட்டு எத்தனை நாள் நான் இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. ஆனா சில நேரத்துல வந்து அந்த நினைப்பு எனக்கு வருது. நிறைய இடத்துல நான் இப்ப இன்னைக்கு காலை கூட இன்னைக்கு இப்படி சாஞ்சிட்டு நான் சொன்னேன், ராமா இப்பதான் இத்தனை மாசம் ஆயிருக்கும், இந்த என்ன வளையல் போட்டிருப்போம் அந்த 5 மாசம். நான் ராம என்ன சொன்னேன்னா நான் வந்து 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் அந்த மாதிரி மாசம் உனக்கு நான் வளையல் போட்டு இதெல்லாம் பண்ணுவேன் பாரு. ஏன்னா மகிக்கு எதுவுமே பண்ணல. 5 மாசம் ஒரு வளகாப்பு, 7 மாசம் ஒரு வளகாப்பு, 9 மாசம் ஒரு வளகாப்பு, 10வது மாசம் என் புள்ள வந்துரும். அந்த மாதிரி ஸ்பெஷலா பண்ணணும். 3 வளகாப்பு நான் உனக்கு போடுவேன், நீ பாத்துக்கிட்டே நான் எல்லாமே பண்ணுவேன் உனக்கு அப்படி இப்படி நிறைய யோசிச்சு வச்சிருந்தான். அவன் இப்படி சொல்லாம இருக்கிறது எனக்கு நீங்க சொன்ன மாதிரி எனக்காகத்தான். அவன் வந்து எதையுமே வெளியவே காமிச்சுக்காம அதை பத்தி யோசிக்காம அவன் இருக்கான். மற்றபடி அவன் எவ்வளவோ பிளான் பண்ணி வச்சான். நம்ம வந்து இப்படி பண்ணணும், அந்த கார்ல வச்சு அந்த பாப்பா உள்ள வச்சு கொண்டு போவோம்ல, அது பேர் என்ன, அந்த ரேக் மாதிரி இருக்குங்களா உட்கார சேர், அது வாங்க ரேக், அது என்ன சொல்லுவாங்க சேரா, அது ஒரு சீட்டு, அந்த இது வாங்கணும், குழந்தைக்கு வாங்கணும், அந்த இது உட்கார வச்சு போக முடியும், உட்காந்துட்டே வருங்களா குழந்தைங்க, அது வாங்கணும் காருக்குள்ள வச்சுட்டு போறதுக்கு. அதுக்குள்ள இந்த காரை மாத்தணும், வேற நல்ல லக்ஸுரியான கார் வாங்கணும், அப்பதான் நம்ம பிள்ளைங்க 2 பேர்த்தையும் கூட்டு என்னென்னமோ யோசிச்சாங்க. அவன் எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு யோசிச்சாங்க. நாங்க 2 மாசம் ஆயிடுச்சு. அதை விட பொம்பளை பிள்ளையா பிறந்தா கல்யாணம் பண்ணுவோம், நகை இருக்கு, அப்ப கொஞ்சம் நகை எடுத்தா போதும் கல்யாணம், அப்படி வரைய போயிட்டான் அவன். ஆனா அவன் காமிக்காம இருக்கிறது எப்படி இப்படி காமிக்காம இருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த வீடு இருக்கு, இந்த வீடு சொல்லி அழுவி வச்சிருவா போல இருக்கனே. இந்த வீடு வந்து மகளிர் கொடுத்துடலாம். இவன் சொன்னது கேளுங்க, இந்த வீட மகளிர் கொடுத்துடலாம், அந்த வீடு ஒண்ணு என் பிள்ளை பொம்பளை பிள்ளை பேரா ஆம்பளை பிள்ளை பேரா எழுதி வச்சிருவேன், போதும் இது போதும். அப்படி எல்லாம் யோசிச்சிருந்தவன் எப்படி இப்படி இருக்கான்ற நானா நிறைய நினைச்சாலுவேன். இவன் இப்படி சொன்னானே இப்படி சொன்னானே வருத்தப்படாத. இன்னும் திருப்பி சொல்றேன், நம்ம 2 பேருக்கு இன்னும் வயசாகல. வேணும்னா குழந்தை வேணும்னா பாத்துக்கலாம், வேணும்னா அப்படியே விட்டுற வேண்டியது. ஒரு விஷயத்த புரிஞ்சு சொல்லி சொல்லி காட்டினா நமக்கு அதை கண்ணு கலங்கிடும். அழுக மாட்டேன், பயப்படாது, பேசு. நீங்க கேட்டனால இந்த வீடியோ போட்டா நெக்ஸ்ட் வந்து நாங்களுடைய கடைசி ஸ்கேனர் 2வது இல்ல செகண்ட் ஸ்கேனர், அதுலதான் கொஞ்சம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது. அதுல நீங்க அதுக்கப்புறம் எப்ப போடுறோம் தெரியல, ஃப்ரீ இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தேன், அதனால வீடியோ போட்டேன். அண்ட் அடுத்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா சுபாக்கா வீட்டுக்கு சொன்ன ரிவீல் பண்ண வீடியோ வந்துட்டே இருக்கு, அதையும் பாருங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. நிறைய வீடியோ எடுத்து வச்சிருந்தோம் பண்ண வீடியோ, எல்லாத்தையும் வரிசையா போடுவோம், பைய போடுவோம். ஏன்னா நான் வந்து 3 மாசம் கழிச்சு போடலாம் பிளானே.
இதான் இல்லைன்னா போச்சு நீ எங்கிட்டு போடுறது போடாமல் இருக்கிறது போட்டு விடு பார்த்துக்கலாம் தான் போட்டோம். எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா இதை பெருசாக்க வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னீங்க. இதை நினச்சிக்கிட்டே இருக்காதியா, இது விடுங்க, இது ஒரு மேட்ரா, எனக்கெல்லாம் 3 டைம் ஆயிருக்கு 4 டைம் ஆயிருக்கு ஃபீல் பண்ணுறது பாருங்க. ஓகேங்களா, இதுதான் வேற உங்களுக்கு தெளிவாக எதாக இருந்தாலுமே கன்சல்ட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வரோம் வீடியோக்கு. பாய் 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 பாய்.